போன எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, அபிசித் மன்னருக்கும் அவரோட மனைவியான குணவதிக்கும் குழந்தை இல்லை அப்படின்ற கவலை போகிறதுக்காக அவங்க அரசாட்சியை தன்னோட மதிய அமைச்சரை கொடுத்துட்டு அவர் வனவாசம் வரவும் செய்கிறாங்க. வனவாசம் வந்த இடத்துல வைசம்பாய முனிவரை சந்திக்கவும் செய்கிறாங்க. வைசம்பாய முனிவரோட வாக்கை கேட்டு அவங்க ஒரு தடாகத்தின் கரையில் போய் அவங்க தவம் பண்ணலான்னு சொல்லி அவங்க 4 மாத காலம் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தவத்தின் பலனா சிவகடாட்சத்தில் ஒரு அழகான மகன் பிறக்கிறாங்க. அந்த மகனுக்கு கணன் அப்படின்ற பேரும் கொடுக்குறாங்க. கணன் சிறு வயதிலே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் கார்மேக நிறத்துல இருக்காரு. அவர் வளர வளர அவரோட பராக்கிரமோ வீரமோ கூட சேர்ந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு. கணனோட வீரத்தையும் பலத்தையும் பார்த்து மக்கள் எல்லாமே இவர் 2வது சிவபெருமானதா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே போற்றி சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கையில கணன் பெரிய ஆளா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர் குணத்திலையும் சரி அவர் பண்புலையும் சரி ரொம்ப சிறந்தவராகவும் இருக்காரு. பெரியவங்களை மதிக்க தெரிஞ்சவராகவும் இருக்காரு, அறவழியில் நடக்க தெரிஞ்சவராக இருக்காரு, சிவபூஜையில் சிறந்தவராகவும் இருக்காரு. பார்க்கறதுக்கு சிவ யோகி போலவே காட்சி கொடுக்கவும் செஞ்சார். ஒரு நாள் கணன் தன்னோட பெற்றோர்களை அழைச்சி அவங்க சொல்கிறாங்க, நான் வனத்துக்கு போய் நான் சிவபெருமான் நோக்கி கடுமையான தவங்கள் பண்ணி சிவபெருமான்ட்டு வர வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு கணனை ஆசீர்வாதம் பண்ணி அவங்க வனத்துக்கு அனுப்பவும் செய்கிறாங்க. இப்படி உலகம் வியக்கும் வீரனாக இருக்கக்கூடிய கணன் வனத்துக்கு போய் அவர் தவம் புரிஞ்சாரா, தவம் புரிஞ்சு சிவபெருமான்ட்டு அவர் வரங்கள் வாங்கினாரா, இல்லை அவர் தவம் பண்ண சமயத்தில் ஏதாவது இடையூறுகள் சந்திச்சாரா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். கணன் தன்னோட பெற்றோர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு வனத்துக்கு அந்த வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு தடாக கரையில் அவர் கடுமையான தவம் புரிகிறாரு. சிந்தையிலையும் சரி செயல்லையும் சரி அவர் சிவனை மட்டுமே நினச்சி 1000 ஆண்டு காலம் அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. ஒற்றை காலில் நின்று நீரை மட்டுமே உண்டு அவர் 30 ஆண்டு காலம் தவம் பண்ணுறார். அதுக்கப்புறம் காற்றை மட்டுமே உண்டு அவர் 10 ஆண்டு காலம் தவம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அன்ன ஆகாரமின்றி அவர் 10 ஆண்டு காலம் கடுமையான தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தவம் பண்ண இடத்துல காற்று கூட லேசாக தென்றல் போல தான் வீசுது. சூரியனும் தன்னோட வெப்பத்தால் சுட்டரிக்க அங்கே பயந்தார். கணனோட அகோர தவத்தை பார்த்து காட்டில் கூடிய மிருகங்களும் சரி இயற்கையும் சரி எல்லாருமே அவருக்கு இடையூறு பண்ணாமல் அவங்க தவத்தை கலைக்கிறதுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் கொடுக்காம அவங்க வழிவகுத்து கொடுத்தவும் செஞ்சாங்க. இதனால் கணனோட தவம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அவரோட தவ அக்னியால் உருவான வெப்பத்தினால தேவலோகமே ரொம்ப சூடு அதிகமாக ஆரம்பிச்சது. தேவர்களால் தாங்க முடியாத அளவுக்கு அவங்க வெப்பத்தை உணர செஞ்சாங்க. இதனால் தேவர்கள் எல்லாருமே கைலாய மலைக்கு அவங்க விரைந்தோடவும் செஞ்சாங்க. சிவபெருமானை பார்த்து அவங்க கெஞ்சி கேட்குறாங்க, நீங்கள் கணனோட தவத்தை பார்த்து கணன் முன்னாடி காட்சி கொடுத்து அவருக்கு தேவையான வரங்களை கொடுங்க, இந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிவபெருமானை சரின்னு சொல்லிட்டு கணன் முன்னாடி காட்சி கொடுக்கவும் செய்கிறாங்க. அப்போ கணனை பார்த்து சிவபெருமான் சொல்கிறாங்க, பக்தா உன்னை பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கேன், உன் தவத்தை பார்த்து நான் ரொம்பவே வியந்திருக்கேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கணன் சிவபெருமானை பார்த்து ரொம்ப பணிவாக அவர் சொல்கிறாரு, இறைவா உங்களோட திருவடி மேல் இருக்கக்கூடிய பக்தி என்னைக்கும் மாறாமல் அப்படியே இருக்கணும், அந்த வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பார்த்து சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு கணனுக்கு அவர் கேட்ட வரத்தை கொடுக்கவும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் சிவபெருமான் சொல்கிறாரு, இந்த உலகத்தையும் ஆட்சி பண்ணக்கூடிய ஆற்றல் நான் உனக்கு தரேன், அது மட்டும் இல்லாமல் பிரம்மதேவர் விஷ்ணு ஏன் என்னால் கூட உன்னை அழிக்க முடியாத அளவுக்கு உனக்கு பலத்தையும் தரேன், நீ எந்த ஒரு போருக்கு போனாலும் அதில் வெற்றியை சந்திப்ப அப்படிங்கிற ஆசீர்வாதத்தையும் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய வரங்களை கணன் கொடுக்கவும் செய்கிறாரு. இந்த வரங்கள் பெற்று கணன் ரொம்ப சந்தோஷமாக அவர் சிவபெருமானை வணங்கிட்டு அவங்களோட பெற்றோர்களை பார்க்கறதுக்காக அவர் நாடு திரும்பவும் செய்கிறாரு. தன்னோட நாட்டுக்கு வந்த கணன் தான் சிவபெருமான் கிட்ட பெற்ற வரங்களை பற்றி அவரோட தந்தைகிட்டையும் அவரோட தாய்கிட்டையும் சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதை பார்த்த அபிசித் மகாராஜன் சரி கணனுக்கு சரியான நேரம் வந்துருச்சு, அவர் திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணனுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாட்டையும் சரி நாட்டில் இருக்கக்கூடிய போர் பரிவாரங்களையும் சரி எல்லாத்தையுமே கணன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அபிசித் மன்னரும் அவரோட மனைவி சிவபூசையே அவங்களோட வாழ்க்கையாக கொண்டு அவங்க வாழ்க்கையை கழிக்கவும் செஞ்சாங்க. அரசராக அரியணையில் ஏறினோடனே கணனுக்கு ஒரு ஆசை வருது.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்கள் மேலேயும் நம்ம போர் தொடுத்து அது எல்லாத்தையுமே நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த உலகத்தோட ஏகாதிபதி சக்கரவர்த்தியாக ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். அதனால் கணன் வந்து தன்னோட மத்திய அமைச்சரோட உதவியால், அதாவது பிரமதன், கிரந்தன், விசுவசித்து, விதுந்து அப்படிங்கிற அமைச்சரோட உதவியாலையும் அவரோட மகன்களான சூலபாணி, சுலபன் அப்படிங்கிற வீர மகன்களை வச்சு அவர் மிகப்பெரிய படையை உருவாக்கி அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய பல ராஜ்யங்கள் மேலே போர் தொடுக்கவும் செஞ்சார். அதில் அவர் வெற்றி கொள்ளவும் செஞ்சார். தனக்கு எதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் உறுதி பண்ணி இந்த உலகத்துக்கே வந்து அவர் ஏகாதிபத்திய சக்கரவர்த்தியாக அவர் ஆட்சி பண்ணவும் செஞ்சார். உலகத்தை பூரா வென்று அவர் தன் காலு கீழே கொண்டு வந்து ஆட்சி பண்ண கணனுக்கு வந்து ஒரு ஆசை ஏற்படுது. இந்த உலகத்தில் நமக்கு எதிரிகளும் கிடையாது, நம்மளோட அதிகாரம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது, நம்ம ஏன் தேவலோகத்து மேலே படை தொடுத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேவலோகத்து மேலே படை தொடுத்து போகவும் செய்கிறாரு. அங்கே கற்பகவனத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரனோட உஜ்ஜேஸ்வரம் அப்படிங்கிற குதிரையை தன்வசப்படுத்தி அது மேலே ஏறி அவர் தேவலோகத்தை கைப்பற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி வெற்றி முழக்கமிடவும் செய்கிறாங்க. இதை கேட்ட உடனே தேவேந்திரனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. தேவேந்திரன் தன்னோட ஐராவத யானை மேலே ஏறி அவரோட வஜ்ராயத்தை எடுத்துக்கிட்டு தேவர்களோட மிகப்பெரிய படையை அணிவகுத்து பல ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு அவங்க போர் முனையில் போய் அவங்க பார்க்குறாங்க. அந்த இடத்துல தன்னோட குதிரையான உஜ்ஜேஸ்வரம் ஏறி அமர்ந்துக்கிட்டு வில்ல கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் சதுரங்க சேனைகளோட அவர் வெற்றி முழக்கம் விட்டுட்டு இருந்தார். இதை பார்த்த தேவேந்திரன் வந்து கொஞ்சம் தயங்கினார். அப்போ தேவேந்திரன் வந்து யோசிக்கிறாரு, இவ்வளோ தைரியத்தோடையும் இவ்வளோ வீரத்தோடையும் நம்ம முன்னாடி நம்ம படைகள் முன்னாடி இவர் அமர்ந்து போர் முழக்கம் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இவர் கூட நம்ம போர் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. அதனால் இவர்கிட்ட நம்ம சாதுரியமாக பேசி நம்ம குதிரையை திரும்ப வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு அவர் கணராசனை பார்த்து அவர் சொல்கிறாரு, கணராசனே நமக்குள்ளே எதுக்கு போர், நீ என் குதிரையை விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே கணராசனுக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. அவர் தேவேந்திரனை பார்த்து சொல்கிறாரு, தேவேந்திரா குதிரையை விடுறதா, இந்த குதிரையை வச்சுக்கிட்டு உன்னோட வெள்ளை யானையை உன் கூட போர் பண்ணி அதையும் அபகரிச்சு போகலான்னு தான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன், நீ என்னடா நான் குதிரையை விட்டுட்டு போன்னு சொல்லி என்கிட்டே வந்து இப்படி கேட்குறியே அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கிறாரு. கணராசன் ரொம்ப அலட்சியமாக சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே தேவேந்திரனுக்கு பயங்கரமாக கோவம் வந்து அவர் கொதித்தெழுந்து அவர் சேனைகளுக்கு ஆணையிடுறாரு. எல்லாருமே தாக்குங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரனோட சேனைகள் வந்து அவங்க ஆயுத தாக்குதல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. கணராசனோட படை வீரர்களும் வந்து போர் பண்ணுறாங்க. கடுமையான போர் நடந்துட்டுருக்கு. அதில் கணராசனோட ஒரே ஒரு படை தளபதி வந்து தேவேந்திரனோட மொத்த படையை வந்து அடித்து ஓட விடவும் செய்கிறாரு. இதை பார்த்த தேவேந்திரன் வந்து சரி இனி நம்ம நேருக்கு நேராக கணனோட போர் பண்ணால் மட்டும்தான் நம்ம வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐராவத யானை வந்து கணனோட குதிரையை நோக்கி அவர் செலுத்தவும் செஞ்சார். நேராக கணன் பக்கத்தில் போய் குலிசம் அப்படிங்கிற ஆயுதத்தை வச்சு கணன் மேலே ஓங்கி அடிக்கவும் செய்யாங்க. அந்த அடி விழுந்தோடனே கணராசன் வந்து மயங்கி கீழே விழுகவும் செய்கிறாரு. ஆனால் சில நொடிகள் மட்டும்தான் கணராசன் உடனே எழுந்து அவர் குதிரை மேலே ஏறி அமர்ந்து அவரோட வாளால் அந்த குலிசம் அப்படிங்கிற ஆயுதத்தையும் அந்த யானையை வந்து ஓங்கி அடிக்கிறாரு. அடித்த உடனே இந்திரன் வந்து அந்த யானையிலேருந்து கீழே விழுவும் செய்கிறாங்க. குலிசம் அப்படிங்கிற ஆயுதம் வந்து உடையவும் செய்யுது. இதை பார்த்த உடனே இந்திரன் வந்து என் கூட மல்யுத்தத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அழைக்கவும் செய்கிறாங்க. உடனே கணராசன் வந்து அவர் குதிரையிலேருந்து இறங்கி 2 பேரும் பயங்கரமாக மல்யுத்தம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் கணராசனோ தேவேந்திரனோ வந்து மல்யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கணன் வந்து அவரோட பலத்த கரங்களால் அவர் இந்திரனோட முகத்தை ஓங்கி குத்தவும் செய்கிறாரு. அந்த சமயத்தில் ரத்தம் அதிகமாக இந்திரனோட முகத்திலிருந்து கீழே சிந்தவும் செய்யுது. இதனால் தளர்வடைந்த இந்திரன் வந்து கீழே விழுகவும் செய்கிறாரு. அவரால் திரும்ப எழுந்து போர் பண்ண முடியாமல் அவர் வெக்கப்பட்டு தலை குனிந்து தன்னோட தோல்வியை ஒப்புக்கொள்ளவும் செய்கிறாரு. எந்திரிச்சு நிற்கக்கூட பலம் இல்லாத தேவேந்திரனை பார்த்து கணன் வந்து ரொம்ப அலட்சியமாக சொல்கிறாரு, தேவேந்திரா ரொம்ப கவலைப்படாத, நீ தோல்வி அடைஞ்சிட்ட, இன்னையிலிருந்து தேவலோகம் வந்து என்னோட ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வருது, இருந்தாலும் இந்த தேவலோகத்தை நீயே வந்து ஆட்சி பண்ணு, ஆனால் என்னோட அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்கணும், நீ எப்பவும் போல் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் அனுபவிச்சிக்கோ, அது எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் இந்த தேவலோகம் அப்படிங்கிறது என்னோட குடை கீழே தான் இருக்கணும், நான் என்ன அதிகாரத்தை செலுத்துறனோ அதுதான் தேவலோகத்தில் செல்லுபடி ஆகணும், எனக்கு வந்து தேவலோகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் பெருசாக கிடையாது, எனக்கு தேவலோகம் போல் இருக்கக்கூடிய எல்லா லோகங்களையும் என் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசை மட்டும்தான் இருக்குது, அதனால் தேவலோகத்தை நீயே வச்சுக்கோ, தேவலோகத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த கணராசனை ஏதாவது சூழ்ச்சி பண்ணி நம்ம வென்றுடலாம் அப்படின்னு மட்டும் நீ நினச்சே அப்படின்னா அதுக்கான தண்டனை ரொம்ப கொடூரமாக இருக்கும், அதை என் கையாலேயே நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கணன் சொல்கிறாரு. இதை கேட்டு தேவேந்திரனும் ரொம்ப பணிவாக அவரோட ஆணையை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறாரு.
தேவலோகத்தை ரொம்ப சுலபமாக போர் பண்ணி அவர் வெற்றி கொண்ட விஷயம் அப்படிங்கிறது 17-14 லோகத்துலேயும் காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிச்சது. இதனால் கணராசன் எந்த லோகத்து மேலே அவர் படையெடுத்து வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கணராசன் கூட போர் பண்ண விரும்பாமல் அவருக்கு அடிப்பணியும் செஞ்சாங்க. கணராசன் கேட்கக்கூடிய கப்பங்களையும் காணிக்கைகளையும் பரிசுகளையும் கொடுக்கவும் செஞ்சாங்க. இது மற்ற லோகங்கள் மட்டும் கிடையாது, பிரம்மதேவனும் சரி திருமாலும் சரி அவங்களும் போர் பண்ண விரும்பாமல் கணராசனோட நட்பு கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணராசனோட ஆட்சி அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளவும் செஞ்சாங்க. கணராசன் விருப்பப்படியே எல்லாருமே நடந்து கொள்ளவும் செஞ்சாங்க. இதை பார்த்து கணராசன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். 17-14 லோகத்தையும் தன்னோட ஆட்சி அதிகாரம் செல்லுபடி ஆகுது, இந்த பிரபஞ்சத்துக்கே நம்ம தான் வந்து ஏகாதிபதி சக்கரவர்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கர சந்தோஷத்தோட அவர் நாடு திரும்பவும் செஞ்சார். கூடவே வந்து 17-14 லோகத்திலையும் பெற்ற காணிக்கைகளையும் பரிசுகளையும் அவர் எடுத்துக்கிட்டு அவர் நாட்டுக்கு வரவும் செய்கிறாரு. இப்படி அனைத்து உலகத்தையும் வென்று அனைத்து உலகத்தை ஏகாதிபதி சக்கரவர்த்தியாக முத்திரை பெற்ற கணராசனோட வாழ்க்கையில் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, கணராசன் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்களை சந்திக்க போகிறாரு, கணராசனோட பதவிக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட்ஸை கண்டினியூஸாக இருங்க.